அஸ்ஸலாமு அலைக்கும். வலைஸ்லாம். உங்க நேம் தெரிஞ்சுக்கலாமா? முகமது இர்ஃபான். உங்களை ஒரு கொஸ்டின் கேட்குறேன். நம்ம அல்லாஹ் வந்து திருமறையில வந்து மனிதனுக்கு வந்து எத்தனையோ எச்சரிக்கைகளை சொல்றோம். ஆமா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையா ஒரு இடத்துல எச்சரிக்கை. எந்த இடம் தெரியுமா? அவங்க வந்து பயன் பண்ணிட்டு இருக்கும்போது என்னாச்சு, ஒரு எச்சரிக்கை பண்ணும்போது நிறைய பண்ணியிருக்காங்க. நீங்க குறிப்பிட்டு கேட்கும்போது எனக்கு ஞாபகம் வந்தது. எச்சரி என்னாச்சு பயன் பண்ணும்போது ஒருத்தர் வந்து கேள்வி கேட்குறாரு. கண்ணு பார்வை, அதாவது பார்வை இல்லாதவங்க கொஞ்சம் ஏதோ கேள்வி கேட்குறாங்க. கேள்வி கேட்க வரும்போது அவர் வந்து ஒழுங்கா அந்த டயத்துல பதில் சொல்லாம இருக்கும்போது என்னாச்சு, நல்லா கூப்பிட்டு அடுத்ததுனே வந்து அப்படி பண்ணிடக்கூடாது, அவங்களை அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லி திரும்ப வந்து அவங்க அதை யோசிச்சு அவங்க நெக்ஸ்ட் டைம் வந்து சரி, கரெக்டா ஓகே. நீங்க சொல்லக்கூடிய செய்தி வந்து என்ன, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இந்த நம்ம பண்டிதர்கள்னு சொல்லுவாங்க, பண்டிதர்கள். அந்த மாதிரி பெரிய ஆளுங்க கிட்ட நின்னு இஸ்லாத்தை பரப்பிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு கரெக்ட் ஒருத்தர் சலாம் சொல்லிக்கிறார். சலாம் சொல்லுவோம். அவர் வந்து கொஞ்சம் ஏழ்மையா இருக்கக்கூடியவரா இருக்கிறாரு. கொஞ்சம் அவரை பார்த்தோம்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவரை விட இவங்களுக்கு நம்ம சொல்லி புரிய வைக்கலாமேன்னு சொல்லிட்டு அவரை நிராகரிக்கிறப்ப அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்க சொன்னீங்க. மாஷா அல்லாஹ், சரியான கருத்து. அது இல்லாம திருமறையில சொல்லக்கூடிய விஷயத்த சொல்றேன். அல்லாஹ் தன் திருமறையில சொல்லி காட்டுறான், நபியே நீங்கள் நம்மிடம் வந்த இந்த இறை செய்தியை இட்டு கட்டி இந்த மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதாக இவர்கள் எண்ணுகிறார்கள். சரியா? நீங்கள் மக்களுக்கு இதை சிறிதேனும் சாய்ந்து இட்டு கட்டி இருந்தால் அவர்கள் உங்களை உற்ற நண்பராக ஆக்கியிருப்பார். நீங்கள் அல்லாஹ்வின் வேதத்தை ஒரு பொழுதும் மாறி பேசாமல் ஆக்கியது நான் தான். அல்லாஹ் சொல்றேன். அல்லாஹ் சொல்லிட்டு நபிக்கு வந்து இப்ப எச்சரிக்கிறான், இன்கேஸ் நீங்க நான் சொன்ன விஷயத்தை கொஞ்சம் தடபுரண்டு மக்களுக்கு சொல்லியிருந்தீங்கன்னா இந்த உலக வாழ்க்கையில் உங்களுக்கு 2 மடங்கு வேதனை தந்திருக்கும். நாளை மறுமையிலும் உங்களுக்கு 2 மடங்கு வேதனை நாம் தந்திருக்கும். உங்களுக்கு எந்த ஒரு உதவியாளரும் இருந்திருக்க மாட்டார்கள். அல்லாஹ் தன் திருமறையில சொல்றான். நபியை இந்த அளவுக்கு எச்சரிக்கிறான். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? அல்லாஹ் சொன்ன செய்தியை நபி அப்படியே மக்களுக்கு எடுத்து சொல்லுவாங்க. ஒரு சின்ன விஷயத்தை கூட பின்னாடி சொல்ல மாட்டாங்க. ஓகேவா? அல்லாஹ் சொன்ன விஷயம் முழுவதுமாக என்னை ஒருவனை வணங்குங்கள், எனக்கு ஒரு பொழுதும் இணைக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதை ஏற்ற மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2 பரிவாக்கி பார்க்கக்கூடிய மக்களையும் அப்படி ஆக்கி அருள்ன்னு சொல்லி அல்லாஹ் துஆ செஞ்சவங்களா இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைஸ்லாம். அஃபலா ததக்கர், சிந்திக்க மாட்டீங்களா?